ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரலைஃப் தமிழ். நம் தலைமுடி கூந்தலை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை தான். இருந்தாலும் பொடுகு போன்ற சில தொல்லைகள் ஏற்பட்டு கூந்தலோடைய அழகை கெடுப்பதோடு தலைமுடியை வலுவிழக்கவும் செய்யுது. தலையில ஏற்படுற ஒரு வகை ஃபங்கஸ் காரணமா தான் பொடுகு பிரச்சனை உண்டாகுது. வெள்ளை நிறத்துல திட்டு திட்டா காணப்படுற இந்த பொடுகு ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதிக எண்ணெய் பசைக்கூடிய அழுக்கு நிறைந்த தலைமுடிக்கும் பொடுகு ஏற்படும். அதே போல எண்ணெய் பசை இல்லாம வறண்டு போன சருமத்திற்கும் பொடுகு ஏற்படும். தலைமுடியை சரியா சுத்தம் செய்யாமல் இருப்பது, தலை குளித்து விட்டு சரியா தலை துவட்டாமல் இருப்பது, மேலும் அளவுக்கு அதிகமா அழகு சாதன பொருட்களை தலைமுடிக்கு யூஸ் பண்றதுனாலையும் பொடுகு ஏற்படும். பொடுகு இருக்குதுன்னா நம்மளுக்கு காட்டக்கூடிய முக்கிய அறிகுறியே தலையில ஏற்படுற அதிகமான அரிப்பு மற்றும் தோள்பட்டைகள்ல வெள்ளை திட்டுகள் உதிர்ந்து இருப்பது தான். இது போன்ற பொடுகு தொல்லையில இருந்து நம்ம விடுபட சில ஹோம் ரெமடிஸை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம இன்னைக்கு வீடியோல பொடுகு போறதுக்கான சில ஹோம் ரெமடிஸை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். முதலாவதா பாத்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில். டீ ட்ரீ ஆயில்ல சக்தி வாய்ந்த பூஞ்சைகளை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் இருக்கு. பொடுகு போக்குவதற்கு டீ ட்ரீ ஆயில் சிறப்பாவே செயல்படும். டீ ட்ரீ ஆயில நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு துளி எடுத்து உங்க ஸ்கின்ல விட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அலர்ஜியும் ஏற்படலைன்னா நீங்க தாராளமா உங்க தலைமுடிக்கு பயன்படுத்தலாம். டீ ட்ரீ ஆயில டைரக்டா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணக்கூடாது. 5 சொட்டு ஆயில தேங்காய் எண்ணெயோட சேர்த்தோ அல்லது கத்தாழை ஜெல்லோட சேர்த்தோ இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற ரெகுலர் ஷாம்போட சேர்த்து தலைக்கு தேய்த்து நல்லா மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா பொடுகு தொல்லை சீக்கிரமே குணமாகும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள்ல இருந்து எடுக்கப்படுற இந்த வினிகர் கூட தலைப்பொடுக போக்கும் சக்தி கொண்டது. நம்ம ஆப்பிள் சிடர் வினிகரை தலைமுடிக்கு யூஸ் பண்றதுனால தலையில இருக்க pH அளவை சமநிலையில பராமரிக்க உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பொடுகை ஏற்படுத்துற ஃபங்கஸ் ஈஸ்டோட வளர்ச்சியும் இது தடுக்குது. ஆப்பிள் சிடர் வினிகரையும் நம்ம நேரடியா தலையில அப்ளை பண்ணக்கூடாது. 2 ஸ்பூன் வினிகரை நீர்ல சேர்த்து அந்த நீரை கொண்டு தலைக்கு மசாஜ் செய்து வந்தீங்கன்னா தலையில உள்ள பொடுகு நீங்கி தலைமுடி கூந்தல் ஆரோக்கியமாகவும் வளரும். மூணாவதா பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழச்சாறுல சிட்ரிக் ஆசிட் நேச்சுரலாவே இருக்கும். இது பொடுகு உண்டாக்குற ஃபங்கஸை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டது. பொடுகு இருக்கிறவங்களுக்கு தலை பயங்கரமா அரிக்கும். அதற்கு ஒரு எலுமிச்சை பழச்சாறு எடுத்து தயிர் சேர்த்து நல்லா குழைச்சு ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி 15 நிமிஷம் போல ஊற வச்சு தலையை அலசி வரலாம். இதுவும் பொடுகு போறதுக்கு ஒரு நல்ல ரெமடினே சொல்லலாம். நான்காவதா பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா. தலைமுடி எப்பவும் அழுக்கா எண்ணெய் பசையோட இருக்கிறவங்களுக்கும் பொடுகு கண்டிப்பா வரும். இது போன்ற எண்ணெய் பசையினால பொடுகு ஏற்பட்டிருக்குன்னா அவங்க எல்லாம் பேக்கிங் சோடா அவசியமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா தலையில உள்ள எண்ணெய் பசையை போக்க பேக்கிங் சோடா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபங்கஸோட வளர்ச்சியை இது முக்கியமா குறைக்குது. பேக்கிங் சோடாவை பேஸ்ட் போல தண்ணீர் சேர்த்து கலந்து ஸ்கேல்ப்ல மசாஜ் செய்துவாங்க. பேக்கிங் சோடாவை அதிக நேரம் தலையில வச்சுக்க கூடாது. மசாஜ் பண்ண உடனே கழுவிவாங்க. dandruff போக இதுவும் சூப்பரான ஒரு ரெமெடி. ஐந்தாவதா பாத்தீங்கன்னா வேப்பிலை. வேப்பிலை ஒரு ஆன்டிபாக்டீரியல் மெடிசன்னே சொல்லலாம். தலைமுடியில ஏற்படுற எந்தவித பிரச்சனைக்குமே வேப்பிலை பயன்படுத்தி வர குணமாகும். அதே போலதான் பொடுகு தொல்லைக்குமே வேப்பிலை ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். ரொம்ப சென்சிட்டிவா இருக்க சருமத்துக்கெல்லாம் வேப்பிலை ஒத்துக்காது. சோ அவங்க எல்லாம் வேப்பிலைய ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரை கொண்டு தலையை அலசி வர சீக்கிரமே பொடுகு தொல்லை நீங்கும். ஆறாவதா பாத்தீங்கன்னா ஆஸ்பிரின் மாத்திரைகள். ஆஸ்பிரின் மாத்திரைகள்ல சாலிசிலிக் ஆசிட் இருக்கும். இந்த சாலிசிலிக் அமிலம் தலைப்பொடுக சுத்தம் செய்ய உதவும். 2 போல ஆஸ்பிரின் மாத்திரைகளை எடுத்து பவுடர் பண்ணி நீங்க யூஸ் பண்ற நார்மல் ஷாம்புல கலந்து எப்பவும் போல தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. இது வறண்டு வெளியேறக்கூடிய பொடுகு திட்டுகளை அகற்றும். மேலும் தலையையும் சுத்தமாக வச்சுக்கும். ஏழாவதா பாத்தீங்கன்னா கத்தாழை ஜெல். ஸ்கேல்ப் ரொம்ப வறட்சியா இருக்கிறவங்களுக்கு ஆலோவேரா பயன்படுத்தலாம். கத்தாழை ஜெல் ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சரைசரா செயல்பட்டு வறட்சியை போக்கி ஈரப்பதமா வச்சுக்கும். தலையில ஏதாவது எரிச்சல் இருந்துச்சுன்னா அதையும் போக்க உதவியா இருக்கும். மார்க்கெட்ல வாங்குற ஜெல்லை பயன்படுத்தாதீங்க. அதுல ஏதாச்சும் கெமிக்கல் இருந்துச்சுன்னா அது உங்க பொடுகு மேலும் அதிகப்படுத்தும். ஸோ நேச்சுரலான கற்றாழை ஜெல்லை ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி 1/2 மணி நேரம் போல ஊற வச்சு தலை குளிச்சுட்டு வாங்க. அதிக வறட்சியினால ஏற்படுற பொடுகை போக்குவதற்கு கற்றாழை ஜெல் ரொம்பவே உதவியா இருக்கும். எட்டாவதா பாத்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் பொதுவாகவே ஹேருக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியும் கூட. இது பொடுகுக்கு மட்டும் இல்லாம முடி உதிர்தல், சரும வளர்ச்சி போக்கவும் உதவியா இருக்கும். கூந்தல் வேர்களையும் வலுப்படுத்தும். வெந்தயத்தை இரவு முழுக்க ஊற வச்சு காலையில தயிர் சேர்த்து நல்லா அரைச்சு ஸ்கேல்ப்ல படுற மாதிரி நல்லா மசாஜ் செய்து அப்ளை பண்ணி 1/2 மணி நேரம் போல ஊற வச்சு தலை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பொடுகு விரைவாவே குணமாகும். 9ஆவதா பாத்தீங்கன்னா ஆலிவ் எண்ணெய். அதிக வறட்சியினால பொடுகு ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஆலிவ் எண்ணெய் உதவியா இருக்கும்.
பொடுகு தொல்லைக்கு ஆலிவ் எண்ணெயை சாதாரணமா பயன்படுத்துறதை விட வெதுவெதுப்பான எண்ணெயை பயன்படுத்தி வரலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணீரை கொதிக்க வச்சு அதுக்கு மேல எண்ணெயை ஒரு பாத்திரத்துல வச்சு சூடாக்கி தலையில தேய்த்து நல்லா மசாஜ் செய்து வாங்க. இது தலை சரும வறட்சி நீக்கி பொடுகு உண்டாகிறதையும் நிரந்தரமா போக்கும். 10வதா பாத்தீங்கன்னா மருதாணி இலைகள் தலை கூந்தலுக்கும் பொடுகுக்கும் ஏற்றது. அதிகமான பொடுகு இருக்கிறவங்க வாரந்தோறும் மருதாணி இலைகளை அரைச்சு தயிர் சேர்த்து சிறிது எலுமிச்சை சாறையும் சேர்த்து இரவு முழுக்க ஊற வைங்க. பிறகு காலையில அந்த பேஸ்ட்டை தலைமுடியில அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் போல நல்லா ஊற வச்சு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வாங்க. பொடுகு காணாமல் போறதை நீங்களே கண் கூட பாப்பீங்க. அதே போல நீங்க ஷாம்பு யூஸ் பண்றப்போ வேப்பிலை, டீ ட்ரீ ஆயில் போன்ற பொருட்கள் இருக்கிற ஷாம்புவை பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்கின் எப்பவும் ட்ரை ஆக்க விடாதீங்க. தினசரி எண்ணெய் தேய்ங்க. அதுக்காக தலைமுடியை எப்பவும் எண்ணெய் பசையாவும் வச்சுக்க வேண்டாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ரெமடிஸ் எல்லாம் பயன்படுத்தி பாருங்க. பொடுகு தொல்லையில இருந்து விடுபடலாம். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.